திருப்பூர். இவர் நம்ம ஃப்ரெண்டு உங்கள் டிவைஸ்னு சேனல் நடத்துகிறாரு. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், பழைய விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பாருங்கள். வாக்மேன்ஸ் பரவாயில்ல, எல்லாம் பிடிச்சிட்டுக்கிறீங்க போல இது. இது வந்து எத்தனை பேண்டு ஐ திங்க் பவர் பேங்க்கு கேபிளோட வந்து வந்திருக்காரு பாருங்கள். நண்பர்களே, இந்த வாரம் பல்லாவர சந்தை வீடியோ வர்றதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததால் வீடியோவை எடிட் பண்ணி சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியல. வீடியோட தம்ப்லைன் பார்த்ததுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த சேனலுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ டேட்ஸ் லைஃபுடைய குணா சார் கூட வந்து நம்ம இன்றைக்கி வந்து பல்லாவர சந்தையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எந்த வயசுக்காராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சேனலை ஒன் டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே இந்த சேனலுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஃபுட் ரிவ்யூவு, அட்வென்ச்சரு எல்லாமே கவர் பண்ணியிருப்பாருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்ததுமே வந்து அந்த சேனல் வந்து நீங்கள் பிடிச்சிரும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். நானும் வந்து இந்த சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்குறேன். ஸ்பெஷலி குணா சார் வந்து அவருடைய ஏஜுக்கும் அவர் பண்ணுற அட்வென்ச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப அவரை பிடிக்கும். ஸோ அவர் கூட வந்து இந்த பல்லாவர சந்தையை சுற்றி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஃபஸ்ட்டு கடையாக அந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து டெல்லு, லெனோவோ, ஹெச்பி அப்படின்ட்டு வந்து லேப்டாப் வந்து மிக்சிங்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிராண்டோட ஒரு ஐமேக் ஒன்று இருந்ததுங்க. ஆனால் இது வந்து டிஸ்பிளே ப்ரோக்கனு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு, பாடி இதெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் நல்லாவே இருந்தது. டிஸ்பிளே ப்ரோக்கன் செட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸு அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடைக்கு வந்திருக்கிறோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாதவன் சாருடைய ஷாப் இது. இங்கே வந்து இந்த ரோட்டரி டெலிஃபோனு, அதுக்கப்புறமா கிராமஃபோன் ஒன்று வச்சுருந்தாரு. இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாருங்க. இந்த கிராமஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு விண்டேஜ் கிராமஃபோன் கிடையாது. இது வந்து ஒரு ரிப்ளிகா ப்ராடக்ட். இப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அதுக்கப்புறமா அமேசானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் கிராமஃபோன் வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளிகா ப்ராடக்ட்டு, அதாவது ஒரு ஷோ பீஸ். ஆனால் வந்து ஒர்க் ஆகுங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் போட்டு வந்து அதில் கேட்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து டெல்லு லேப்டாப் ஒன்று இருந்ததுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டேட்ஸ் லைஃப் குணா சாரோடு சேர்ந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்ல பொருட்கள்லாம் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மக்களே, இது ஒரு கிட்டார் ஆம்பிளிஃபையரு. இந்த கிட்டார் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் எதுவுமே இல்லாமல் பக்கா கண்டிஷன், நீட் கண்டிஷனில் வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது தனியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டாரோட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்ததுங்க. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆன் கண்டிஷனில் இருக்குது. பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்லாவர சந்தையில் வந்து எப்பவுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த கடையில் வந்து அப்படியே டெஸ்டிங்கோடய அப்படியே வச்சுருக்கிறாரு. நம்ம பார்த்து அப்படியே கூலிங்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நல்லாவே இருந்ததுங்க கண்டிஷனு. ஸோ ஓகே தான், இந்த மாதிரி வைக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இந்த பல்லாவர சந்தை வந்து அப்போல்லாம் வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவருடைய திங்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம கூட ஷேர் பண்ணார். ஸோ இந்த வார சந்தை வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக போச்சுங்க. நம்ம வீடியோவும் வந்து கவர் பண்ணணும், திங்ஸும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் அவரோட வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசி அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி பேசலாம். அடுத்தது நம்ம இந்த கடைக்கு வந்திருந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி மானிட்டர் ஒன்று. இந்த மானிட்டர் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டாட் இருக்குது. அந்த டாட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தா கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு மைல்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெபிளைசர் ஒன்று வச்சுருந்தாருங்க அந்த கடையிலேயே. இது வந்து அந்த ஸ்டெப் டவுன் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிளைசரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டெல்லோட மானிட்டர் ஒன்று வச்சுருந்தார். ஸோ அந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது சொல்லியிருந்தார். 1200 சொன்னாருங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்லேயே வந்து இந்த கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பொருள் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் பல்லாவர சந்தையில் ஒரு வால்வ் ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சது. இவருடைய பக்கத்து கடையிலே தான் அந்த ரேடியோ இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ரேடியோ வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு அப்படியே நம்ம வந்து போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்துச்சுங்க. இந்த ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா நீட் கண்டிஷனில் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து இதை வாங்கியிருந்தார்.
பவர் பேங்க்கு கேபிளோட வந்து வந்திருக்காரு பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து பல்லாவர சந்தைக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பவர் பேங்க்கு, அதுக்கப்புறமா மல்டி கேபிள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ டைப் சி, V8, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேபுக்கு வர கேபிள் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கேபிள் விற்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லா பொருளும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கடையிலே வந்து இந்த டச் ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ரெட்மி, சாம்சங் இந்த மாதிரி நிறைய டச் ஃபோன்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாரு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே ப்ரோக்கனு, இல்லைனா வந்து அவுட் சைடு கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் தான் அங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா நல்ல பொருட்கள் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காலையிலே வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி தள்ளிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட இன்றைக்கி ஒரு வாக்மேன் வந்து கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு வந்து வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து ஃபுல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நம்மக்கிட்ட காட்டிகிட்டு இருந்தார். இதெல்லாம் வாங்கியிருந்தேங்க பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்லைங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பழைய பொருளை வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு டே பை டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்வம் காட்டுறது வந்து இந்த பல்லாவர சந்தைக்கு வரும்போது நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அவர் என்னென்னலாம் வந்து கலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தார். இந்த டேப் ரிகார்டு, அதுக்கப்புறமா வந்து வாக்மேன் செட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வாக்மேன் செட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒவ்வொன்றா வந்து பேக்கில் வந்து எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக காட்டிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் பொருள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் தாங்க, சூப்பரான கலெக்ஷனு. சோனி, அதுக்கப்புறமா ஐவா இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1-2 வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் காலையிலே வந்து இவர் வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அடுத்ததாக வந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு வந்து பார்த்துடலாம். இந்த போயா செட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கேனிஸ்டர் ஃபில்டருங்க. நீங்கள் இந்த அக்வாரியம் ஹாபிலெலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,000-20,000 மேலே தான் போகும் இந்த கேனிஸ்டர் ஃபில்டர்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பல்லாவர சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி இவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்க. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து வந்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து நிறைய இந்த பழைய கால வாட்சிங்க இருக்குங்க. HMT, Seiko 5 இந்த மாதிரி விண்டேஜ் வாட்சஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு 300-400 ஸ்டார்டிங்கு. நீங்கள் வந்து ஸ்டாப் கிடைக்கல அப்படின்னா ஸ்டாப் இருக்கும், டயல் மட்டும் இல்லைன்னா டயல் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பாருங்க அவர். அடுத்த வந்து இந்த யூஸ்டு லேப்டாப் கூட நிறைய வச்சுருப்பாங்க. ஆன் கண்டிஷன்லேயே இருக்கும் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடையில் வந்து ஒரு ப்ளோயர் மிஷின் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. நம்ம SMD காம்பனன்ட்ஸ்லாம் ரீஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ளோயர் மிஷின். நம்ம செல்ஃபோன் சர்வீஸு, லேப்டாப் சர்வீஸு இந்த மாதிரி இடத்துங்களெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு VHS கேசட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க, வீடியோ கேசட்ஸு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோடைய ஒரு ஹோம் தேட்ரு மாடல் வந்து சொனோட்டான்ற ஒரு மாடல் இது. ஸோ அப்படியே வந்து புது பீஸாகவே ஒரு 4 பீஸ் வச்சுருந்தாங்க. நண்பர்களே, இந்த வாரம் பார்த்திங்கன்னா பல்லாவர சந்தையில் இந்த நிறைய டார்ச் லைட் இருந்துச்சுங்க. மெட்டலில் வரும் பார்த்திங்களா டார்ச் லைட்டு, அது நிறைய இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தேடும் போது கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வாரம் ஓடும்னு நினைக்கிறேன் இந்த டார்ச் லைட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து செக் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, அடுத்ததாக என்ன பொருட்கள் இருந்ததுன்னு வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு பெண்டுலம் கிளாக் இருந்ததுங்க. நமக்கு ஒரு பெண்டுலம் கிளாக் தேவைப்படுது ஸ்பேர்ஸுக்கு. ஆனால் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நான் இதை வந்து வாங்கலை. அடுத்ததாக வந்து ஒரு பிலிப்ஸ் ரேடியோ இருந்துச்சுங்க. இந்த ரேடியோ வந்து பாருங்களேன், பின்னாடி வந்து அப்படியே சுற்றணும்னு வச்சிங்களேன் சார்ஜ் ஆகும். ஸோ பவர் சோர்ஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்கல, பேட்டரி இல்லை கரண்ட் சப்ளை இல்லை அப்படின்னா நம்ம இந்த லிவரை பிடிச்சி அப்படியே சுற்றினோம்னா வந்து சார்ஜ் ஆகிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இந்த தண்ணி மோட்டர்ஸு, கமர்ஷியல் மோட்டர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து இங்கே ஒரு டிவி ஒன்று பார்த்தோங்க, டைனோரா டிவி. இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த நாபெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே இருந்துச்சு பாருங்கள். ஆனால் வந்து பிக்சர் டியூப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு வந்து காட்டுற பாருங்க. ஸோ இங்கே கூட ஒரு பெண்டுலம் கிளாக் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து கிளாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் வந்து இந்த வாரம் நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் ரேட் கம்மியிலேயே. ஸோ அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷாப் வந்துருக்குறோங்க. இங்கே வந்து பழைய நிறைய இந்த விண்டேஜ் மொபைல்ஸு, அதுக்கப்புறமா கீபேட் மொபைல்ஸ், நிறைய கீபேட் மொபைல்ஸு. ஸோ நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு 4-5 ஃபோன்ஸ் வந்து நல்லா மாட்டுச்சு. பிளாக்பெரி ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து இருந்ததுங்க. இந்த பாருங்க, இங்கே ஒரு பிளாக்பெரி ஃபோனு, அதுக்கப்புறமா கீழே ஒரு பிளாக்பெரி ஃபோன்ஸ் இருக்குது. பிளாக்பெரி ஃபோன்ஸு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் வந்து நமக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்குற ஐடியா. ஸோ நான் வந்து டெட் கண்டிஷனில் கொடுத்துட்டு அது வந்து நல்லா இருக்காதுங்க. ஸோ நல்லதாக ஏதாவது மாட்டிச்சுன்னா நான் வந்து சேல்ஸுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாடல் வந்து கிடைக்கும்னு பார்த்தேன் இந்த வாரம். ரொம்ப அருமையான மாடலுங்க, நோக்கியா. சுற்றி வந்து அப்படியே லைட் எரியும் அதில். ஸோ நல்லாயிருக்கும். நிறைய இந்த பழைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த லேப்டாப் பேக்ஸ்லாம் கூட வந்து இந்த வாரம் போட்டு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிலிப்ஸோடைய டிரான்சிஸ்டர் ரேடியோ.
இந்த ரேடியோ வந்து நம்மக்கிட்ட கூட இருக்குது சேம் மாடலில். ஸோ அது வந்து வேறு மாடலு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து கொஞ்சம் போரான கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த மேலே இருக்க அந்த வுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ பார்க்க வேல்வ் ரேடியோ மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து இது ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ தான். ஸோ வேறு என்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து இந்த வாரம் பல்லவர சந்தையில் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த வார சந்தையில் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த ஜாய்ஸ்டிக் இருந்துச்சுங்க, நிறைய இந்த கேமிங் ஜாய்ஸ்டிக்ஸு. ஸோ 100, 150 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கோப்ரோவுடைய ஒரு கிம்பிள் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது, ஆனால் வந்து மேலே நம்ம கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணி அதை கேலிப்ரேட் பண்ணி பார்க்கல. ஸோ நம்ம வந்து இதில் வந்து மல்டியாக யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஆக்ஷன்ஸ் கேமரா வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது. சேம் அதோடைய மாடல் என்னவோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஒரு ரீல் இருந்துச்சுங்க, ஒரு 2-3 ரீல் செட்டு வச்சுருந்தாங்க. மேலே வந்து குட்டி மூவி அப்படின்னு எழுதியிருந்தது. ஸோ குட்டி படத்தோடைய ஒரு ரீல் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஎஸ்பி ஹப்பு ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அப்படின்னு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பீஸ் இருந்துச்சுங்க, மாடலாக ஸ்கொயர் டைப்பில், அப்புறமா லென்த்து பென்ட்ரைவ் மாதிரி டைப்பில், இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. 50 ருபீஸு. அந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் வச்சு அந்த ஒயரோடைய இதுவெலாம் கொஞ்சம் மெல்ட் ஆகும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்ல பொருளாக தேடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். 50 ருபீஸ்க்கு வந்து நல்ல ஒர்த்து தான். ஃபுல்லாக வந்து மெட்டல் அப்படியே. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கிறோங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐமேக் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய ஐமேக்கு பல்லாவரத்தில் கிடைக்குதுங்க, அடிக்கடி பார்க்க முடியுது. சில நேரத்தில் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் கூட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பெண்டுலம் கிளாக்கு இங்கேயும் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப்பில் வந்து ஒரு வேல்வ் ரேடியோ இருந்துச்சுங்க, 2 பீஸ் இருந்தது. ஆனால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓகே கண்டிஷனாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒன்று ஷோ பீஸாக வாங்கி வச்சுக்கணும், இல்லைனா வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து நம்ம ஜானகிராமன் ஷாப்புக்கு போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த சோனி செட்டு வந்து அப்படியே இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு சோனி பூம்பாக்ஸ் செட் வந்து புதுசாக வந்திருக்குதுங்க. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட் கண்டிஷனில் தான் இருக்குது. 2 கேசட் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். நம்ம டேட்ஸ் லைஃப் சார் வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த காலத்தில் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்ல செட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரோட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களா. நம்ம டைம் இருந்தால் ஒரு வாட்டி போயிட்டு அவர் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு ஐவா செட்டு கூட ஒன்று பார்க்க முடியுதுங்க. அப்புறம் ஒரு பூம் பாக்ஸ் இருந்தது மேலே. இந்த ஐவா செட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த ஓப்பன் பண்ணுற டோர் வந்து சம்திங் ப்ராப்ளம் போல் இருக்குது. கைஸ், அடுத்ததாக இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ட்ரங்க் பெட்டி இருந்துச்சுங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இந்த ட்ரங்க் பெட்டி. அப்போலாம் வந்து ட்ராவலுக்கு வந்து அதிகமாக இந்த ட்ரங்க் பெட்டிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இந்த வார பல்லாவர சந்தையில் இருந்துச்சு அப்படின்னு வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பாதி வந்து வந்துட்டோங்க. கொஞ்சம் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்து நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தாரு. நிறைய இந்த ஷாப்பில் வந்து இந்த ப்ரொஜெக்டர்ஸு, அதுக்கப்புறமா விண்டேஜ் கேமராஸ்லாம் வந்து நிறைய இவர் எடுத்துகிட்டு வருவார். இந்த கோயில் பக்கத்தில் இருக்கும். அடுத்த வந்து 2 ஆம்பிளிஃபையர் வந்து பார்க்க முடிச்சுதுங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்குங்க. ஸோ நம்ம வரும்போது இது வந்து எடுத்தோம். ஸோ இது என்ன கம்பெனின்னு வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா அவிஜாவுடைய ஒரு செட்டு கூட ஒன்று பார்க்க முடிச்சுது இந்த வாரம் பல்லாவர சந்தையில். ஸோ திங்ஸ் வந்து ஆன்டிக் திங்ஸ் வந்து இந்த வாரம் கொஞ்சம் கம்மி. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோம் தேட்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு இதெல்லாம் வந்து இருந்தது. இந்த யமகாவோட ஒரு டாக்கிங் செட்டு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இது வந்து ஒரு எஃப்எம் ரேடியோன்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த ஆர்எஃப் ஆண்டனாஸு அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ சரியான டீட்டெயில்ஸ் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இந்த கடையில் வந்து நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மேக் புக்கு, ஆப்பிள் ஐபேட்ஸு இதெல்லாம் வந்து இந்த கடையில் வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த வாரம் பல்லாவர சந்தையில் வந்து நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஐமேக்கு, அதுக்கப்புறமா மேக் புக்கு, ஐபேடு இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் விண்டேஜ் திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க இந்த வாரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைபாட் ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஹெவி சைஸ் ட்ரைபாடாக தான் இருந்தது. இந்த நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி வந்து வீடியோ கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரைபாடாகவும் வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ அடாப்டர் மட்டும் நம்ம மேலே வந்து மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே தான். நம்ம வெளியே வாங்க போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 2500 மேலே வருங்க. ஸோ நண்பர்களே, நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இருந்துச்சுங்க இந்த வாரம் பல்லாவர சந்தையில். ஸோ 2 வாரமே வந்து நிறைய ப்ரொஜெக்டர் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன டிஸ்பிளே யூனிட் மாதிரி. ஸோ இது கூட இந்த வாரம் பல்லாவர சந்தையில் இருந்தது. நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பிடிச்சமான ப்ராடக்ட் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு கிரில் அடுப்பு மாதிரி. ஸோ நம்ம வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சினாலும் எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்டிங்க்கு எங்கேயாவது போகிறோம்
இந்த மாதிரி கேம்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணுறோம், அப்போது வந்து எதாவது க்ரில் பண்ணுறோம், சமைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட்டு வந்து நம்மளுக்கு இது செட் ஆகலை. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஆஃப் 1500 சொன்னார். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நான் அதை வந்து எடுக்கலைங்க இந்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாவது இந்த மாதிரி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லைனா வந்து இந்த பொருளே இருந்துச்சுனாலும் பார்கெயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அவர் கொடுக்குறாரா அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து இதாக இருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் திங்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ நம்மளும் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து டேட்ஸ் லைஃப் சாரோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வந்து நம்மளும் கிளம்பிட்டுங்க. ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.